அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற பதிவில் 27 நட்சத்திரங்களுக்கும் உகந்த ஜென்ம நட்சத்திரங்களுக்கு உகந்த அபிஷேக பொருளை மிக தெளிவான போன பதிவில் சொன்னோம். இந்த பதிவில் நட்சத்திரமே தெரியாத நபர்களுக்கு குலதெய்வ கோவிலில் ஏதாவது அனுகிரகம் உண்டா என்பது கேள்வியாக இருக்கும். எனவே இந்த பதிவில் நட்சத்திரம் தெரிந்தவர்களும் சரி, நட்சத்திரம் தெரியவில்லை என்றாலும் இந்த 18 விதமான அபிஷேக பொருள்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களது குலதெய்வ கோவிலும் இஷ்ட தெய்வ கோவிலும் வணங்கி வந்தால் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அடையலாம். எனவே நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தவறாமல் இது விளையாட்டாக எண்ண வேண்டாம். மிக சூட்சமமான ஒரு முறையில் அடியேன் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு முறைதான் இந்த அபிஷேக பொருள். இந்த முறையில்தான் எங்களது குலதெய்வத்தில் குறைந்தது 4 வருடங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை குலமக்கள் அனைவரும் பெற்றுள்ளோம். எனவே அனைத்து மக்களும் குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செய்தால் மட்டுமே ஜாதகத்தில் வருகின்ற அனைத்து விதமான தோஷங்களையும், நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும், அதே போல புத்திர தடை தோஷம், திருமண தடை தோஷம், வருமான தடை தோஷம், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்குவதற்கு இந்த குல தெய்வ வழிபாடு என்பது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு விஷயம். எந்த ஒரு மனிதனும் குல தெய்வத்தை வணங்காவிடில் அவர்கள் வாழ்வில் முன்னேற முடியாது. இது ஒரு சத்தியமான ஒரு உண்மை. அதுபோல இப்பொழுது நான் கொடுக்கின்ற இந்த 18 விதமான அபிஷேக பொருளுக்கும் எந்த விதமான பலன்களை தருகிறது என்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் குறிப்பெடுத்து வைத்து தவறாமல் பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும் என்பதே அடியேனின் விருப்பம். ஒன்றாவதாக நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் என்பது செக்கில் ஆட்டப்பட்ட ஒரு நல்லெண்ணெயாக இருப்பது என்பது ஒரு மிகவும் ஒரு விசேஷமானதாக இருக்கும். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெயை வாங்கி பயன்படுத்துவது என்பது ஒரு நல்ல விஷயம். இந்த நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்வதால் என்ன பலன்? குடும்பத்தில் சுகத்தை கொடுக்கும். எந்த நபர் நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறாரோ அந்த நபரின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை அகற்றி நல்ல ஒரு சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது மிகவும் நிதர்சனமான உண்மை. இரண்டாவதாக சந்தனாதி தைலம். இதுவும் அப்படித்தான். இந்த சந்தனாதி தைலத்தால் அபிஷேகம் செய்வதும் சுகம் கிடைப்பதற்காக ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மூன்றாவதாக அரிசி மாவு பொடி. இந்த அரிசி மாவு பொடியினால் அபிஷேகம் செய்வது கடனை போக்கும். நான்காவதாக திருமஞ்சன பொடி. திருமஞ்சன பொடி இது நமது உடலில் உள்ள நோய்களை தீர்க்கும். ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தால் இந்த திருமஞ்சன பொடியினால் குல தெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து அபிஷேகம் செய்து வந்தார் என்றால் குறைந்தது 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் அவர்களுடைய நோய் நொடி அனைத்தும் நீங்கி சுக வாழ்வு பெறுவார்கள். ஐந்தாவதாக வருவது பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம் பாவங்களை அழிக்கும். இந்த ஜென்மத்தில் யாருக்கேனும் மனம் தெரியாமல் தீங்கு விளைவித்திருந்தாலும் இந்த பஞ்சகவ்யம் அபிஷேகம் செய்தால் பாவங்களை அழிக்கும். சரியா? ஆறாவதாக பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்வது பலத்தை கொடுக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலத்தை கொடுப்பதற்கு இந்த பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்வது என்பது மிகவும் சிறப்பு. ஏழாவதாக நெல்லி முள்ளிப்பொடி. இதை நெல்லி முள்ளிப்பொடி என்றும் சொல்லுவார்கள், அல்லது முள்ளிப்பொடி என்றும் சொல்லுவார்கள். ஆரோக்கியம், ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுப்பது இந்த முள்ளிப்பொடியினால் செய்யக்கூடிய அபிஷேகம். எனவே குலமக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், உங்களது குடும்பம் தலைக்க வேண்டும் என்றால் தவறாமல் உங்களது குலதெய்வ கோவிலுக்கு முள்ளிப்பொடி, நெல்லி முள்ளிப்பொடியை வாங்கி அபிஷேகம் செய்வது ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கூட்டி கொடுக்கும். இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. எட்டாவதாக பசும்பால்.
இந்த பாலாபிஷேகம் செய்வதில் ஒரு ஒரு சூட்சமம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த பாலாபிஷேகம் என்பது நார்மலாக கிராமத்தில் இருக்கக்கூடிய சொசைட்டிகளெல்லாம் பால் சுலபமாக கிடைக்கும். பாக்கெட் பாலை தவிர்த்து பால் வாங்கி கொடுக்க வேண்டும். குலதெய்வ கோவிலுக்கு பால் அபிஷேகம் செய்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக இந்த பால் அபிஷேகம். எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் இந்த பால் அபிஷேகத்தை காண்பதற்கு மக்கள் கூடுவதற்கு காரணமும் இதுதான். இது ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். அடுத்ததாக பசும் தயிர். பசும் தயிரினால் அபிஷேகம் செய்தால் புத்திர பலன் கிட்டும். புத்திர பலன் கிட்டும். புத்திர தோஷம் இருக்கக்கூடியவர்கள், புத்திரம் கிடைக்காமல் தவிக்கும் புதுமண தம்பதியராகட்டும், இந்த காலத்தில் இந்த புத்திர தடை என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அதுபோல் இருப்பவர்கள் இந்த பசுந்தயிரினால் அபிஷேகம் செய்தால் புத்திர பலன் கிடைக்கும் என்பது உண்மை. 11வதாக கரும்பு சாறு. கரும்பு சாறு என்பதும் ஆரோக்கியத்தை தருகிறது. கரும்பு சாறு ஆரோக்கியத்தை தருகிறது. 12 எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறினால் அபிஷேகம் செய்வது யம பயம் நீங்கும். யம பயம் நீங்கும். அப்பொழுது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ, உங்களுடைய மனம் பயத்தில் இருக்கும் பொழுதோ, உங்களுக்கு ஒரு தடுமாற்றமான ஒரு நிலை வரும் பொழுதோ, இந்த எலுமிச்சம்பழ சாற்றினால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுக்கு அபரிதமான ஒரு பலன்களை கொடுக்கிறது. 13 பல ரசங்கள். பல ரசங்கள். பல ரசங்கள் என்பது 5 விதமான பழங்களை பயன்படுத்தி நாம் ஜூஸாக செய்து அபிஷேகம் செய்வது. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை, அதே போல மாதுளம்பழம், இது போன்ற 5 விதமான பழங்களை நம்மளே ஜூஸாக தயாரித்து பல ரசங்களினால் அபிஷேகம் செய்யும் பொழுது அனைத்து நன்மையும் கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். 14வதாக இளநீரினால் அபிஷேகம் செய்யும் பொழுது நல்ல சந்ததி கிடைக்கும். இளநீரினால் அபிஷேகம் செய்யும் பொழுது நல்ல சந்ததி கிடைக்கும். அப்பொழுது புத்திரபாகியத்திற்காக இளநீரினாலும் அபிஷேகம் செய்யலாம் என்பது உண்மை. 15வதாக கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் வெற்றியை தரும். கஸ்தூரி மஞ்சளினால் அபிஷேகம் செய்யும் பொழுது வெற்றியை தரும். 16வதாக கரும்பு சர்க்கரை எதிரியை அளிக்கும். ஒருவர் நமக்கு எதிரியாக இருந்தாலோ, அவர்களால் நம்மளுக்கு துன்பங்கள் நேர்ந்தாலோ, நாம் குலதெய்வ கோவிலில் இந்த கரும்பு சர்க்கரையினால் அபிஷேகம் செய்யும் போது எதிரிகள் அழிந்து விடுவார்கள், அல்லது நம் கண் முன்னே வருவதற்கு தயங்குவார்கள். 17வதாக சந்தனம் சுகம் பெருமையும் சேர்த்து கொடுக்கும் இந்த சந்தனாபிஷேகம். 18வது அபிஷேகம் பன்னீர் சருமம் காக்கும். அப்பொழுது நமக்கு ஏதாவது தோல் வியாதிகளோ இல்ல டஸ்ட் அலர்ஜி இந்த போன்ற நிகழ்வுகள் இருந்தால் பன்னீரினால் அபிஷேகம் செய்யும் பொழுது சருமம் காக்கும். இது போல 18 விதமான அபிஷேகங்களை நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலில், உங்களது குலதெய்வ கோவிலில் சென்று இந்த அபிஷேக பூஜைகளை செய்து அந்த குல தெய்வத்திற்கு உங்களுக்கு நன்றாக விதமாக ஜாதகத்தை அணுகி, ஜாதகம் பார்ப்பவரிடம் ஜாதகத்தில் இந்த குல தெய்வ ஸ்தானாதிபதி எந்த 5ஆம் அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார், 5ஆம் அதிபதி நல்ல நிலையில் உள்ளாரா, அந்த சாரநாதன் நல்ல இடத்தில் இருக்கிறாரா என்பதை அறிந்து அதனுடைய கலரில் பட்டாடைகளை எடுத்து கொடுத்து நீங்கள் இந்த அபிஷேகத்தை செய்யும் பொழுது நன்றாக இருக்கும். அதே போல வருமானமும் லாபமும் அதிகரிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சாரநாதனுடைய அந்த கிரகம் என்னவோ அந்த நிற துணியையும் 11ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சாரநாதன் யார் என்று அந்த நிற துணியையும் நீங்கள் பயன்படுத்தி வரும் பொழுது 2 என்றால் வருமானம், 11ஆம் இடம் என்றால் லாபம். அப்பொழுது உங்களுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்க உங்கள் ஜாதக ரீதியாக 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் நீங்கள் இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இது போல இயக்கத்தை நீங்கள் இது குலதெய்வ கோவிலில் செய்வது சிறப்பு. அப்பொழுது குலதெய்வ கோவிலில் நீங்கள் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்றும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி என்றும் இந்த வழிபாட்டை செய்து தவறாமல் மாதம் இந்த வழிபாடுகளை செய்வது சிறப்பு. அல்லது இந்த உங்களுடைய குலதெய்வ கோவில் நிர்வாகத்திடம் அணுகி அனைவரும் சேர்ந்து இந்த 18 விதமான அபிஷேகங்களை தொடர்ந்து செய்து வந்தால்
உங்களது குலமக்களும் நீங்களும் வாழ்வாங்கு வாழலாம். இதுவே அடியேனின் விருப்பமாகவும் உள்ளது. எனவே நமது நேயர்கள் அனைவரும் இதை ஒரு விளையாட்டாக எண்ணாமல் குறிப்பெடுத்து வைத்து பயன்படுத்தி வாருங்கள். நேயர்கள் தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.